நடிகர் ரோபோ சங்கர் இவருக்கு 46 வயசு ஆகுது. செப்டம்பர் 18ஆம் தேதி நைட்டு காலமாகிறாரு. ஏற்கனவே 2023 மஞ்சள் காமாலை ஏற்பட்டிருக்கு. அதுலேருந்தே சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. இவரோட வாழ்க்கை பயணத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோபோ சங்கர் இவர் 1978 டிசம்பர் 24ஆம் தேதி மதுரையில் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களிலேயே மிமிக்ரி உள்ளிட்ட திறமையை வளர்த்து கிராமப்புறத்தில் நடக்கிற சின்ன சின்ன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்திருக்காரு. இவருக்கு தன்னோட உடம்பை நல்ல கட்டுக்கோப்பாக வைக்கணும்னு ஆசை ரொம்ப இருந்திருக்கு. அதனாலேயே ஒர்க் அவுட் பண்ணி ஆணழகன் போட்டியில் கலந்து மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் தமிழ்நாடுன்னு வின் பண்ணியிருக்காரு. இந்த கட்டுமஸ்தான உடல் முழுவதும் வெள்ளை நிறம் சாயம் பூசி ரோபோட்டிக் டான்ஸ் பண்ணுவாராம். அதனாலேயே இவருக்கு ரோபோ சங்கர்னு பேர் வந்திருக்கு. இந்த திறமையை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் டிவி நிகழ்ச்சி மூலிமா நம்மளை அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி வெறும் 25 ரூபாயோட மதுரையிலேருந்து சென்னைக்கு புறப்பட்டு வராரு. ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் டிவியில் கலகப்பகுதியார் நிகழ்ச்சியில் அறிமுகமாகறாரு. அதுக்கப்புறம் அதே விஜய் டிவியில் அது இது எது சிரிச்சா போச்சு நிகழ்ச்சி மூலிமா ரொம்ப பிரபலமாகறாரு. குறிப்பாக விஜயகாந்த், எம்ஜிஆர், கமலஹாசன் உடல் மொழியோட மிமிக்ரி பண்ணுறது நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சி விஜய் டிவிலேயே பண்ணி நல்ல அந்தஸ்தாக பெறுறாரு. இந்த புகழ் மூலமாக திரைப்பட வாய்ப்பும் இவருக்கு கிடைக்குது. விஜய், அஜித், சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன்னு முன்னணி நடிகர்களோட இவர் நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திரைப்படங்கள், நிறைய கதாபாத்திரத்தோட இவர் நடிச்சிருக்காரு. இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட முக்கியமான காரணமே அளவில்லா குடிப்பழக்கம்தான். இவருக்கு இந்த குடிப்பழக்கத்தினால தன்னோட உடலை அவரே அழிச்சு கொண்டார். ஆரம்பத்தில் தன்னோட உடலை வலிமையாகவும் திறமையாகவும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கொண்டு இவர் இருந்த ஆசை அது கடைசி வரைக்கும் இல்லாமல் போயிருக்கு. டிவி நிகழ்ச்சி மூலியமாக அறிமுகமாகி நிறைய நண்பர்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பார்ட்டி அது இதுன்னு வெளியில் போய் குடிப்பழக்கத்தினால அடிமையாகிறாரு. அதுக்கப்புறம் அடிக்ட் ஆகி அது இல்லாமல் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறாரு. ஒரு டிவி ஷோலையே ரோபோ சங்கர் சொல்லியிருப்பார், நான் அடிக்காத சரக்கே இல்லைன்னு. இப்போ அதில் இருந்தும் நான் மீண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பார். இதையே கொஞ்சம் முன்னாடி உணர்ந்திருந்தார்னா இப்போ வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருப்பார். நம்மளும் அவர் நடித்த ஷோ பார்த்து சிரிச்சுட்டு இருந்திருப்போம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் தன்னோட உடல் முழுவதும் வெள்ளை சாயம் பூசி நடித்ததில் அந்த தோல் மூலியமாக அந்த வெள்ளை சாயம் ரத்தத்தில் கலந்து மேலும் மஞ்சக்காமாலை 2023 ஏற்படுது. தன்னோட எடையும் குறைக்கிறாரு. தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்ததில் நோய் ஏற்பட்டிருக்கு. செப்டம்பர் 16 பெருங்குடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. 18ஆம் தேதி இரவு இவர் காலமாகிறாரு. அதாவது தன்னோட 46 வயதில் இவர் காலமாகிறாரு. திரையுலகம் முழுவதும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.